தமிழக அரசு வடகிழக்கு பருவமழை குறித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க தவறியதால் பாதிப்பு அதிக அளவில் ஏற்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் பகுதியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க வந்த அவர் இவ்வாறு செய்தியாளர்களை சந்தித்தபோது தெரிவித்தார். மேலும் வானிலை ஆய்வு மையம் முன்கூட்டியே எச்சரிக்கை விடுத்த நிலையில் மழை தொடர்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க தமிழக அரசு தவறிவிட்டது என்று குற்றம் சாட்டிய அவர் வெள்ள பாதிப்பிற்கு தேவையான உதவிகள், பாதிப்பிற்கு உரிய நிவாரணம் கொடுத்து மக்களின் துயர் துடைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் பெய்த கனமழையால் வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளுக்கு திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி தொடர்ந்து மீட்புப் பணி மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் ஏரல் பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை தேசிய பேரிடர் மீட்பு படையினருடன் இணைந்து படகில் பயணித்து மக்களை சந்தித்து அவர்களின் தேவைகளை கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து மக்கள் கோரிய நிவாரணப் பொருட்களை மீட்புப் படையினர் மற்றும் கனிமொழி எம்பி படகில் கொண்டு சேர்த்தனர். பின்னர் கனிமொழி எம்பி மக்கள் கோரிய உணவு, தண்ணீர், பால் பக்கெட் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கி வாழ்வாதாரத்தை இழந்த மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். மேலும் ஏரல் சுற்றியுள்ள கிராமங்களுக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று நிவாரணப் பணியில் ஈடுபட்டார். செங்கல்பட்டு மாவட்டம் படாலம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட குமாரவாடி கிராமம் நெடுஞ்சாலை அருகே தனியாருக்கு சொந்தமான பிளாட் ஒன்று உள்ளது. இவ்விடத்தில் 35 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் கிடப்பதாக அப்பகுதி மக்கள் படாலம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இந்நிலையில் டிஎஸ்பி புகழேந்தி கணேஷ் மற்றும் ஆய்வாளர் புகழ் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து தலையில் கல்லை போட்டு கொடூரமான முறையில் கொலை செய்து கிடந்த வாலிபரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இக்கொலைக்கான காரணம் குறித்து படாலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள அதிசயபுரத்தில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பெய்த தொடர் கனமழை காரணமாக அதிசயபுரம் ஓடையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக அப்பகுதியில் வசித்து வந்த ரோலண்ட் வினோ என்பவரின் தோட்டத்துக்குள் வெள்ளம் புகுந்தது. இதனால் அவர் அருகில் இருந்த அதிசயபுரம் கிராம மக்களிடம் உதவி கேட்டு தனது மனைவி, பிள்ளைகளுடன் பாதுகாப்பாக தங்கியுள்ளார். இந்த நிலையில் மழை வெள்ள நீரில் தோட்டத்தில் இருந்த 20 ஆடுகள் மற்றும் 300 கோழிகள் பரிதாபமாக இறந்தது. மேலும் வீட்டை இழந்து தவிக்கும் ரோலண்ட் வினோ பெரும் நஷ்டம் ஏற்பட்டதாக வேதனையுடன் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தனக்கு உரிய இழப்பீடு வழங்க மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளார். மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி கூறுகையில், சுங்கச்சாவடிகளுக்கு பதில் ஜிபிஎஸ் தொழில்நுட்பம் மூலம் நெடுஞ்சாலை கட்டணங்கள் வசூலிக்கும் புதிய முறை அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும், நெடுஞ்சாலைகளில் சரியான தூரத்திற்கு வாகன ஓட்டிகளிடம் கட்டணம் வசூலிக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் வாகனங்களை நிறுத்தாமல் தானியங்கி முறையில் கட்டணத்தை வசூலிக்கும் வகையில் நவீன கேமராக்களை அமைக்கும் திட்டமும் ஆய்வு செய்யப்பட்டதாக கூறினார். கிறிஸ்துமஸ் பண்டிகை வருகிற 25ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. அதே நேரத்தில் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகையானது சனி, ஞாயிறு வார விடுமுறை தினங்களோடு இணைந்து வருகிறது. எனவே அனைவரும் பயன்படும் வகையில் தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இதுகுறித்து தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் இளங்கோவன் வெளியிட்டுள்ள செய்தியில், கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு பயணிகள் பயன்பெறும் வகையில் சென்னையிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு பயணம் மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மூலம் தினசரி இயக்கக்கூடிய 2100 பேருந்துகளுடன் கூடுதலாக வருகிற 22ஆம் தேதி 350 பேருந்துகளும், 23ஆம் தேதி 290 பேருந்துகளும் என மொத்தம் 640 கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், விளையாட்டுத்துறையில் சாதிப்பவர்களுக்கு பல்வேறு பிரிவுகளில் ஒன்றில் அரசு ஆண்டுதோறும் பல உயரிய விருதுகளை வழங்கி கௌரவித்து வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான மத்திய அரசின் உயரிய விருதுகளை பெற்றுள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த செஸ் வீராங்கனை தங்கை வைஷாலி, ஸ்குவாஷ் வீரர் ஹரிந்தர் பால் சிங் சந்து மற்றும் திறமையான பல விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகளை உருவாக்கி செஸ் பயிற்றுனர் ரமேஷ், கபடி விளையாட்டிற்கான பயிற்றுனர் சகோதரி கவிதா செல்வராஜ் ஆகியோருக்கு என்னுடைய அன்பையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என பதிவிட்டுள்ளார்.
தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை கடந்த அக்டோபர் மாதம் தொடங்கியது. இதன் காரணமாக இம்மாத தொடக்கத்தின் முதலே தமிழகம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்தது. இதில் நீலகிரி மாவட்டத்திலும் கனமழை பெய்ததால் மலை ரயில் பாதைகளில் மண் சரிவு ஏற்பட்டது. இந்நிலையில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பாதை சரி செய்யப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் மழை பெய்ததால் இல்க்ரோ ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தில் மண் மற்றும் பாறைகள் சரிந்துள்ளன. தற்போது இதன் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் மேட்டுப்பாளையம் உதகை மலை ரயில் போக்குவரத்து நாளை வரை ரத்து செய்யப்படுவதாக சேலம் கோட்ட ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்ததன்படி 4 மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்ததால் ரயில் பாதைகளின் பல்வேறு பகுதிகளில் மண் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் தண்டவாளங்கள் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்ததால் ரயில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. தற்போது மழை ஓய்ந்த பின்னர் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் சீரமைப்பு பணிகள் இன்னும் முடிவடையாத காரணத்தினால் சில ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதன்படி நெல்லை, திருச்செந்தூர், நெல்லை, தூத்துக்குடி, திருச்செந்தூர், நெல்லை ஆகிய விரைவு ரயில்கள் உட்பட 12 ரயில்கள் முழுவதும் ரத்து செய்யப்படுவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.